வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல். வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 17. முத்துக்குமரனின் பதிலைக் கேட்டு பூஞ்சோலை அதிர்ந்து போனாள். ஏயா என்றாள், அந்த பதில் மேல் நம்பிக்கை இல்லாமல். அவள் கண்களில் நீர்த்திரை தயாராகி கொண்டிருந்தது. பூவு, யோசிச்சு பார்த்தா உனக்கு உங்க கூட்டத்துல உள்ள எல்லாருக்கும் நல்லது என்னன்னு பார்த்தா நான் உங்களை விட்டு போயிடுறது தான். இது முடிஞ்சு போன கல்யாணம். அவசரப்பட்டுட்டீங்க. கொஞ்ச நேரம் காத்திருந்தா கூட நான் ஓடி வந்திருப்பேன். ஆனா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தா கூட நான் உன்னை கல்யாணம் செய்திருப்பேனான்னு சந்தேகம்தான். நீ செத்து போயிட்டேன்னு சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் தந்தேன். எல்லாரும் சேர்ந்து என்னை ஏச்சு புட்டாங்கய்யா. போவட்டும், பரவாயில்லை. இப்ப ஏயா மாட்டேங்கிற? என்னை கட்டிக்கிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. எப்படி? பூவு, நான் அந்த வெள்ளைக்காரனை விட போறதில்லை. என்னை கடவுள் தப்பிக்க வச்சது அவனை பழி தீர்க்கிறதுக்கு, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு தான். மறுமுறை அவனை தேடிட்டு போக போறேன். அவனை கொல்ற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. அவனை கொன்று போட்டு நான் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. துரத்தி அடிச்சிருவாங்க. என்னை கட்டிக்கிட்டா உனக்கு நிம்மதியே இருக்காது. நான் வரேன் பூவு, சந்தோஷமா இரு. முத்துக்குமரன் அந்த இடத்தை விட்டு விலகி நடக்க, தாத்தா, இருப்பா, விருந்து சாப்பிட்டு தான் போயேன் என்றார். நான் உங்கூட வரேன்யா, என்னையும் கூட்டிட்டு போ என்று பூஞ்சோலை கூப்பிட முத்துக்குமரன் திரும்பாமல் நடந்தான். பைத்தியமாட்டம் பேசாத, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கும் உனக்கும் அப்பவே ஆயிடுச்சு. தாத்தா, இவ்வளோ பாருங்க, பிடிச்சு வைங்க. அவனை நினைச்சுக்கிட்டு ராவோட ராவ ஓட மாட்டான்னு என்ன நிச்சயம்? எல்லாம் 2-3 நாளில் சரியா போயிடும். ஏய், ஏண்டா பார்த்துட்டு இருக்கீங்க? ஊதுங்கடா, தட்டுங்கடா. ராக்கா, நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன் இந்த பொண்ணை. ஏதோ கொஞ்ச காலத்து மோகம். முத்துக்குமரன் முனை திரும்பும் போது மேள சப்தம் திரும்ப உயிர் பெற்று முழங்க துவங்க கண்களில் கண்ணீரை துடைத்து கொண்டான். இனிமேல் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான், மறுபடியும் மக்கிதுரையை சந்திப்பது. மெக்கின்சியின் பெயர் தேவாலயத்தில் உச்சரிக்கப்பட்டது. சென்ட் ஜார்ஜ் மலையின் மேல் பதுமை போல வீற்றிருக்கும் புனித மேரியின் தேவாலயத்தில் மாலை ஜெபம் நடக்கும்போது 2ஆம் பாடம் வாசித்தவுடன் குரு அறிவித்தார். ராணியின் இராணுவத்தை சேர்ந்த லெப்டினன்ட் எட்வர்ட் மெக்கின்சியும் வெள்ளை பட்டணத்தை சேர்ந்த எமிலி அட்கின்சனும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதை தெரியப்படுத்த வேண்டும். இது 3ஆம் அறிக்கை. ஆஷ்லி தடை உண்டென்கிறேன் என்று உரக்க கத்த விரும்பினான். தேவாலயத்தில் அதிகம் பேர் இல்லை. ஓரத்தில் சீருடை பளபளக்க உட்கார்ந்திருந்த ஆஷ்லி மனதுக்குள் தான் மறுத்தான். இது சம்பிரதாயம். இதுவரை யாரும் தைரியமிருந்து மறுத்ததாக சரித்திரமில்லை. பழைய காலத்தில் யாராவது எழுந்து மறுத்திருப்பார்களோ என்னவோ. அந்த காலங்களில் வலிமை இருந்தவர்கள் கடைசி நிமிஷத்தில் மணப்பெண்ணை கடத்தி கொண்டு கூட சென்றிருக்கிறார்கள். இந்த பழாய் போன நாகரிகம் வந்து பற்பல உணர்ச்சிகளை சொல்ல விடாமலேயே தடுத்துவிட்டது. முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த எமிலியை நோக்கினான். கழுத்தில் சூரிய மஞ்சள் முலாம் அடித்திருந்தது. பக்கவாட்டில் ஒளிர்ந்தாள். பக்கத்தில் தன் அக்காவுடன் பேசுகிறாள். கைவிரல்களை பார்த்து கொள்கிறாள். திரும்புகிறாள். பின்பக்கத்தில் யாருடனோ மெலிதாக புன்னகைக்கிறாள். மறுபடி அழகாக இருக்கிறாள். எமிலி, எவ்வளோ பெரிய தப்பு செய்கிறாய்! எப்படி உன்னால் மெக்கின்சிக்கு சம்மதம் என்று சொல்ல முடிந்தது? அவன் மூர்க்கன், அவன் கெட்டவன், அவன் ஆணவன், அவன் கருணையற்றவன். எப்படி எமிலி? இதோ எமிலியை வென்றுவிட்ட பெருமையுடன் வெளிப்படுகிறான். ஆஷ்லியை பார்க்கிறான். கூட்டம் மெல்ல கலைய மெக்கின்சி ஆஷ்லியிடம் மிகையான சிநேகபாவத்துடன் வந்து, கேப்டன், நீங்கள் வந்திருக்கிறீர்களா? என் பாக்கியம் என்றான். திருமண அறிவிப்பை கேட்டீர்கள் இல்லையா? கேட்டேன், வாழ்த்துக்கள். திருமணத்தில் என் நல்ல நண்பனாக இருக்க சம்மதமா? நான் உன் நண்பனில்லை எட்வர்ட். இன்னும் கோபம் போகவில்லை என்று தெரிகிறது. எமிலி மிதந்து வந்து அவர்களை அடைந்தாள்.
இந்த கணத்தில் அவளை கவர்ந்து கொண்டு குதிரை மேல் விரைந்து செல்லக்கூடிய மெடீவல் நாட்களுக்கு ஏங்கினான் ஆஷ்லி. கேப்டன் ஆஷ்லி என்றான் ட்ரெவர். மெக்கின்சியை சந்தித்திருக்கிறாய் அல்லவா? என் எதிர்கால சந்தித்திருக்கிறேன். துடிப்பான இளைஞன். மன்னிக்கவும் என்று மெக்கின்சி சற்று முன்னே செல்ல ஆஷ்லி சற்று நேரம் எமிலியுடன் தனியாக விடப்பட்டான். எமிலி அவன் பார்வையை தவிர்த்தாள். எமிலி, நீ செய்தது சரியான காரியம் இல்லை. வெயில் அதிகமாக இருக்கிறது. மாலையே என்ன கொளுத்துகிறது? எமிலி, எனக்கு வெயிலை பற்றி கவலை இல்லை. எனக்கு உன்னுடைய அபிப்பிராயத்தை பற்றியும் கவலை இல்லை. எமிலி, நிஜமாகவே சொல்கிறாயா? நிஜமாகவே நீ அவனை விரும்பி சம்மதித்திருக்கிறாயா? ஆம், பின் என்னவாம்? இல்லை எமிலி, இல்லை. நீ கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறாய். என்னை எவரும் கட்டாயப்படுத்த முடியாது. எமிலி, இப்போதும் தாமதமில்லை. நான் உன்னை... எமிலி அழகாக சிரித்து, அன்புள்ள ஆஷ்லி, நீ எப்போதும் தாமதம்தான் என்றாள். மெக்கின்சி மறுபடி இவர்களுடன் கலந்து கொண்டு, கேப்டன், என்ன சொல்லியும் என் மணப்பெண்ணின் மனத்தை கலைக்க முடியாது. இரவு என் கடைசி பிரம்மச்சரிய பார்ட்டி இருக்கிறது. நீங்கள் அவசியம் வந்தாக வேண்டும். கேப்டன், சென்றதை மறப்போம். நாம் இருவரும் இங்கு பிழைக்க வந்தவர்கள். இருவரும் இந்த நாட்டில் அந்நியர்கள், சிறுபான்மையினர். எதற்காக நாம் விரோதம் கொள்ள வேண்டும்? எமிலி தேர்ந்தெடுத்து விட்டாள். இனி எதற்கு சச்சரவு? இரவு ரெஜிமெண்டில் எல்லோரும் மெக்கின்சியின் கணக்கில் குடித்து கொண்டிருந்தார்கள். ஆஷ்லி பாரக்கில் தன் அறையில் தனியாக இருந்தான். ட்ரிங்க் சாப், கெட் அவுட். ஆஷ்லி எதிரே சுவரில் கத்தியை பார்த்தான். மேசையின் இழுப்பறையை திறந்து துப்பாக்கியை கவனித்தான். அதை எடுத்து தோட்டாவை பரிசோதித்தான். மெல்ல வராந்தாவுக்கு வந்தான். இரவின் மௌனத்தில் குடிகாரர்களின் பாட்டு கேட்டது. பட்டணத்தில் உள்ள பாவையர் அத்தனை பேருக்கும் எட்டனா எட்டனா, எங்கள் ராணியின் எட்டனா. மெக்கின்சி, முதல் முறை கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும். அப்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்னை கூப்பிட வேண்டும். ஓஹோ என்று சிரிப்பு. ஆஷ்லியின் கன்னத்தில் மெதுவாக நீர்முத்துக்கள் உருண்டன. துப்பாக்கியை எடுத்து துடைத்து கொண்டான். அதை தன் நெற்றியில் பதித்து கொண்டான். விரலை அதன் குதிரை மேல் மெதுவாக வைத்தான். எட்டனா எட்டனா, எங்கள் ராணி எட்டனா. கண்களுக்கு எட்டனா, கைகளுக்கு எட்டனா, கால்களுக்கு இடையில் இருக்கும். ஆஷ்லியின் விரல் அழுந்தும் சமயத்தில், கர்னலுக்கு எட்டனா. கர்னல் நீல். ஆஷ்லி, உன்னிடம் நான் பல சாதனைகளை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னது நினைவுக்கு வர, ச்சே, மறுபடி கோழைத்தனத்துக்கு அடிமையாகிறேன். ஒரு பெண் என்னை நிராகரித்ததால் நான் எந்த விதத்தில் குறைந்து விட்டேன்? அவளுக்குத்தான் என்னை அடைய அதிர்ஷ்டமில்லை. அந்த முரடனை கட்டிக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படட்டும். நான் எங்கே அவளை கேட்டேன்? அதுதானே என் ஆதாரமான குறை, தயக்கம். எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு மற்றவர் புரிந்து கொள்ள காத்திருக்கும் பிரஜை நான். எனக்கு இந்த அவசர உலகத்தில் எங்கே இடம்? ஆஷ்லி குடிகாரர்களை நோக்கி நடந்தான். மெக்கின்சியின் அறைக்குள் மது பிரவேசித்து கொண்டிருந்தது. வீற்றிருந்தவர் யாவரும் ஆடிப்பாடி கொண்டு, இறைச்சியை கடித்து கொண்டு, தலைகீழாக நின்று கொண்டு, பற்பல அலங்கோலங்களில் இருக்க மெக்கின்சி அவனை கவனித்தான். அட, யார் வந்திருக்கிறார் பாருங்கள் நண்பரே. ஆஷ்லி, கேப்டன் ஆஷ்லி. எல்லோரும் செயற்கையாக ஆச்சரியம் காட்ட ஆஷ்லி வாசலிலேயே நின்றான். வா ஆஷ்லி, குடி. ஆஷ்லி துப்பாக்கியை உயர பிடித்து மெக்கின்சி மேல் குறிவைத்தான். மெக்கின்சி சலனப்படாமல், இரு, இதை முடித்துவிட்டு வருகிறேன். நாம் இருவரும் போட்டியிடலாம், இரு. ஆஷ்லி துப்பாக்கியை கீழே எறிந்தான். எட்வர்ட், நான் உன் திருமணத்தில் உன் சிறந்த நண்பனாக இருக்க விருப்பப்படுகிறேன். மெக்கின்சி தள்ளாடி வந்து அவனை அணைத்து கொண்டான். காலை புனிதமேரியின் தேவாலயத்தில் பச்சை புல் ரகளை மேல் பந்தல் போட்டு ஏராளமான உணவுப் பொருள்கள் வண்ண வண்ணமாக காத்திருந்தன. குளிர்ந்த இறைச்சி, சிக்கன், வகை வகையான பை என்று சொல்லப்படும் பன்றி மாமிச துண்டங்கள் அமைத்த கோதுமை பண்டம், பற்பல பழவகைகள், மா, பைனாப்பிள், திராட்சை, பட்டாணி, விழித்து பார்க்கும் இந்திய வகை சமையல்கள்,
ஏராளமான திருமண கேக். காலை 9 மணிக்கே எல்லோரும் வந்துவிட்டனர். சிறிய தேவாலயத்தில் அத்தனை பேருக்கு இடம் போதாமல் வாசல் வரை நிரம்பி வழிந்தார்கள். எமிலி அவசரமாக தைத்த அந்த கவுனில் கூட அழகாகத்தான் இருந்தாள். அவளை எல்லன் தயார் செய்திருந்தாள். காலையிலேயே அவளை எழுப்பி கட்டிலுக்கு அருகில் நிற்க வைத்து உள்ளுடைகளில் நீல நிற கார்செட் அணிவித்து எமிலியை மூச்சு திணறும் வரைக்கும் இறுக்கி அந்த இடுப்பை 18 அங்குல சுற்றளவாக்கி லேசாக மஞ்சள் கலந்த வெண்ணிற சில்க் கவுனை அவளுக்கு அணிவித்து, ஓ எமிலி, தேவதைகள் வெட்கப்படும். அவள் கேசத்தை சேர்த்து சின்ன பந்தாக்கி அதன் மேல் ஜிலுஜிலுப்பான ஹேட்டை அணிவித்து, ஓ எமிலி, இப்போது அம்மா உன்னை பார்க்க வேண்டும் என்று சற்று நேரம் கண்ணீர் விட்டு சன்னமான முகத்திரை துணியை அவள் மேல் படரவிடும்போது, அது இரவல் என்றாள். எப்போதும் திருமணத்திற்கு இரவல் துணி ஒன்றாவது அணிய வேண்டும். கொஞ்சம் புதுசு, கொஞ்சம் பழசு, கொஞ்சம் இரவல், கொஞ்சம் நீளம் என்பதுதான் சாம்பிரதாயம். எல்லன் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இப்போது தேவாலயத்தில் இடதுபுற வரிசையில் 2வது இடத்தில் ஏராளமாக உடை அணிந்து கண்ணீரை அடிக்கடி துடைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். லெப்டினன்ட் மெக்கன்சி தன் இராணுவ சீருடையில் ஜொலித்து கொண்டு சிறந்த நண்பனான ஆஷ்லியால் மெதுவாக ராஜகம்பீரமாக அழைத்து வரப்பட்டான். தேவாலயத்தில் வெஸ்லியின் அபார பண் முழங்கியது. Joy of heaven to earth come down, fix in us thy humble dwelling, all thy faithful mercies crown. பாட்டின் உச்சகட்ட மெட்டில் எல்லோரும் கலந்து கொண்டு உற்சாகமாக பாடினர். அஸ்ஸாமிலிருந்து அவசரமாக அழைக்கப்பட்டிருந்த தேயிலை எஸ்டேட் சிற்றப்பா எமிலியை அழைத்து வர எல்லோரும் அதிசயத்துடன் மணப்பெண்ணை பார்க்க குட்டி தேவதைகள் பின்தொடர மிதந்து வந்தாள். சாப்ளைன் மிகவும் மரியாதைப்பட்ட குரலில், பிரியமானவர்களே, இந்த புருஷனையும் ஸ்திரீயையும் தேவ சமூகத்திலும் இந்த சபைக்கு முன்பாகவும் பரிசுத்த விவாக நிலையில் சேர்க்கும்படி இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆஷ்லி தன் பையில் மெக்கன்சிக்கு எடுத்து கொடுப்பதற்கு தயாராக வைத்திருந்த மோதிரத்தை தொட்டு பார்த்து கொண்டான். கடைசி சமயத்தில் காணாமற் போய்விட்டது என்று சொல்லிவிட்டால் என்ன? எமிலி பக்கவாட்டில் எத்தனை அழகாக இருக்கிறாள். இவர்களை ஒருவரோடொருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான முகாந்திரத்தை யாராலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே அதை சொல்லக் கடவன். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலும் சொல்லாதிருக்க கடவன். ஆஷ்லி, இதுதான் உன் கடைசி சந்தர்ப்பம், சொல். சொல்லவில்லை. எட்வர்ட் மெக்கன்சியான நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த ஸ்திரீயை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் வேறு ஒருத்தி முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாயிருப்பாயா? இருப்பேன் என்றான் எட்வர்ட் மெக்கன்சி. எமிலி அட்கின்சன், நீ தேவ நியமத்தின்படி இப்போது கூட அந்த இடத்தில் மெக்கன்சியை ஒதுக்கிவிட்டு கத்தியால் பயமுறுத்தி எல்லோரையும் துரத்திவிட்டு, எட்வர்ட் மெக்கன்சி ஆகிய நான் எமிலி அட்கின்சனான உன்னை இன்னும் மோதிரம் அணியவில்லை. மரணம் நம்மை பிரிக்கும் வரை நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் ஓடிப்போய்விடலாமா? இந்த மோதிரத்தினாலே நான் உன்னை விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இப்போது கூட அவளை பலாத்காரமாக இழுத்து கொண்டு மெக்கன்சி எமிலியின் 4ஆம் விரலில் மோதிரத்தை அணிவித்தான். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்கட்டும். இத்துடன் 17வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 18வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.